அப்புறம் மக்களை இந்த ராசி ஏஞ்சல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அமெரிக்காவில் இருக்குது. சினிமா நடிகருங்களோ சினிமா ஷூட்டிங்களோ பயங்கரமான அது ஒரு சொர்க்க பூமி மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்களாம்மா. அந்த இடத்துங்களில் பைபிளில் அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த இடத்த புகை மூட்டமாக காணப்பட்டேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த காலத்திலே தீர்க்கதரிசிங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி நாங்கள் செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி நேற்றும் பார்த்த மக்களை அது ஃபுல்லாக பற்றிக்கிட்டு எரியுது மக்களை. 4 நாளாக எரிஞ்சிட்டு இருக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக பில்டிங்கெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது மக்களை. அதை அணைக்கிறதுக்கு யாரால முடியுதுன்னு எங்கே பார்த்தாலும் ஏகமாக நெருப்பு புகையாக இருக்குது. ஏன்னா பைபிள் உண்மை, தீர்க்கதரிசிகள் உண்மை. ஏன்னா அவர் சொன்னது நிறைவேறிக்கிட்டே வருது. காலம் கடைசி ஆயிடுச்சு மக்களை. இனி நம்ம இந்த உலகத்தில் எதையுமே நம்ம சாதிக்கவே முடியாது. அநியாயம் அராஜகம் பண்ணுறவங்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கட்டும். நீங்கள் உண்மையை உத்தமமான தேவனுடைய நாடி தயவுசெய்து நீங்கள் பின்தொடர்ந்து வாங்க மக்களை. ஏன்னா அநேகர் இன்றைக்கி அறிஞ்சிக்கிட்டாங்க. அநேக சினிமா நடிகர்கள், அநேக பாடகர்கள், அநேகர் இன்றைக்கி தேவனை அவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்குறாங்க மக்களை. வெளியே சொல்ல அன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டிகளை பார்க்கும்போது உண்மையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்களுக்கு இவ்வளோ தெரியுமா, இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு. ஏன்னா பைபிள் மட்டும்தான் உண்மை மக்களை. ஏன்னா அதுக்கு தான் தோற்றமும் மறைவும் ரெண்டுமே எழுதப்பட்டிருக்குது. தோற்றம் எப்போன்னு எழுதப்பட்டிருக்குது, எப்போ முடிவுன்றதும் அதில் எழுதப்பட்டிருக்குது மக்களை. தயவுசெய்து பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த அராஜகத்துக்கு அக்கிரமத்துக்கு இறங்கி போகாமல் தொடையும் போகாதபடி நீங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா காலம் கடைசி ஆயிடுச்சு மக்களை. ஸ்டிப்பை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, அது வந்துருச்சு. ராசி ஏஞ்சலை பற்றி அது அழிஞ்சு போகும் அதாவது மகா பாபிலோனுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்குது. மகா பாபிலோன் விழுந்ததுன்னு அந்த மாதிரி அநியாயமாக அதில் வெறும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதுக்குள்ளே அத்தனை விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் தான் அதுக்குள்ளே மக்களை. ஆனாலும் அது ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இன்றைக்கி பற்றிக்கிட்டு எரியுது. அவங்க சொன்ன மாதிரியே நடக்குது மக்களை. நீங்கள் இன்னும் சீக்கிரமாக துரிதமாக நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். துரிதமாக நீங்கள் அவரை பிடிச்சிக்கொள்ளுங்க மக்களை. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா என் வீடியோ நீங்கள் யாரும் பார்க்குறது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல மக்களை. இது யாரோ ஒருத்தருக்காவது போய் சேருன்ற அந்த நம்பிக்கையில் நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஏன்னா கர்த்தர் மாத்திரம்தான் உண்மை மக்களை. வேறு எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொன்று வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எனக்கு ராமனை போல கணவன் வேணும். ராமன் என்னப்பட்டவர் எப்படிப்பட்டவர்ன்றது நீ அநேகத்துக்கு தெரியும். ஆனாலும் கூட நாம் அதை சொல்ல வேண்டாம், நம்ம வாயில் அதை சொல்ல வேண்டாம். நீங்கள் உணர்வீங்க, உங்களை புரிஞ்சுக்கொள்வீங்க மக்களை. தயவுசெய்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தயவுசெய்து தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடி நீங்கள் எல்லாம் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் மக்களை. ஏன்னா அதிசயங்களை காண செய்வார் தேவன். நீங்கள் அநேக வார்த்தைகளை வசனங்களை பிடிச்சிக்கொள்ளுங்க மக்களை. இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த தேவன் மாத்திரம்தான் உண்மை மக்களை. நீங்கள் பிடிச்சிக்காங்க.